வாரணாசியில எடுத்தோம். ஆனா வாரணாசியில போய் ஒரு ரொமான்ஸ் சீன் எடுக்க போறோம், அந்த பக்கம் ஒரு நதி ஓடிட்டு இருக்கனால நம்ம மைண்டுக்கு அதுதான் வரும் இல்லையா, அதுதான் வரும். அது ஷூட் பண்ணும் போதுமே வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து ஏன்னா தளபதியில வந்து அந்த 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 பர்டிகுலர் சீன் வந்து டே சீன், அது டேல தான் உட்காந்துருப்பாங்க, நாங்க எடுத்தது வந்து நைட்டு. ஸோ அப்போ எனக்கு மைண்ட்ல அது வரல. பட் ஆனா அந்த டீசர் கட் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் மியூசிக் போடும்போது இதுதான் சுந்தரி அந்த 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 சாங் தான் வச்சு ரெஃபரன்ஸ் டீசர் கட் பண்ணாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைமா ஏடிஸ் வந்து கூப்பிட்டு அந்த நான் சொல்லியிருந்தேன் இதுதான் டீசரோட ஐடியா, இப்படி இருக்கும். அப்புறமேட்டா வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்ட உடனே அவங்க கிஸ் பண்ணோன்னு ஒரு மியூசிக் ஒன்று ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னபோது பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன் அவங்க கிஸ் பண்ண உடனே அந்த இது சுந்தரி சாங்கோட நான் உன்னை அந்த இது வந்து எனக்கே வந்து என்ன பயங்கரமா இருக்கு. அப்புறம் சந்தோஷுக்குமே அந்த ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சேன் நான். சந்தோஷுக்கு அனுப்பிச்சிட்டு பாருங்க இந்த இது பயங்கரமா உட்காருது, ஸோ இந்த அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்ற மாதிரி அவருக்கு சொன்னோம். அவருமே ஒரு ஏன்னா அவர் டீசர் பண்ணி ட்ராக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் டீசர் வந்தோடனே நிறைய பேர் அந்த ஷார்ட் அது கம்பேர் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் ஹாப்பி. அந்த மாதிரி ஏன்னா அந்த ஐகானிக்ல மணிரத்னம் சார் மாதிரி ஒருத்தர் கிரியேட் பண்ண ஒரு இமேஜுக்கு க்ளோஸரா ஏதாவது நம்ம பண்றோம்ன்றது ஓகே.